கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதாகமும் நமக்கு ஒரு காரியம் மிகவும் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா, விழித்திருந்து என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மள அநேகருக்கு ஜெபம் என்ற ஒரு காரியமே இல்லாம போயிடுது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் எடுத்து வாசிப்போம். மார்க்கின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் மரணம் அடைவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை என்ன பண்றாரு சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தூங்கி கொண்டிருக்காங்க. சிஷ்யர்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி சீமோன் பேதுருவை பார்த்து என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறார். அதே போலதான் இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மில அநேகரை பார்த்து கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் தேவன் நம்மை ஜெபிக்க சொல்றாருன்னு சொன்னா, நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள், நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க கீழே ரொம்ப அழகா சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் எப்படி இருக்குதான்? பலவீனமா இருக்கும். ஆவி பாருங்க உற்சாகமா இருக்கும், வா நம்ம போய் ஜெபம் பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம், கர்த்தரை தேடலாம், ஆலயத்துக்கு போகலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், கர்த்தருக்காக விதைக்கலாம். இந்த ஆவி தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண உற்சாகமா இருக்கும். ஆனால் இந்த மாம்சமோ என்ன சொன்னா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், இப்ப தூங்கிட்டுலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், அந்த வேலைக்கு போகலாம், கொஞ்ச நேரம் அந்த வேலைகளை செய்யலாம், இந்த வேலைகளை செய்யலாம், அவங்க கூட பேசிட்டு வந்துடலாம், இந்த காரியங்களை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, இந்த மாமிசம் நிறைய நேரங்கள்ல நம்மை கர்த்தரை தேட விடாதபடிக்கு என்ன பண்ணும்? தடைப்படுத்தும். ஆகவே இந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. இந்த ஆவி நமக்கு ஏவும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணும்? முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களால முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியலையா? நீங்க நிக்கிற இடங்கள்ல, நீங்க எந்த இடங்கள்ல இருக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல தேவ சமூகத்துல உங்கள் ஆத்மாவில் என்ன பண்ணும்? கர்த்தரை தேடக்கூடியவங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே எப்படி தேட முடிஞ்சதுன்னு சொன்னா, அந்த மனுஷன் தேவனுடைய அந்த ஆத்மாவில் கர்த்தரை தேடி கொண்டிருந்தார். நாம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டு ஜெபத்தை கேட்பாருன்ட்டு இல்லை, இந்த ஆத்துமாவில தான் நீங்க என்ன பண்ணும்? கர்த்தரை தேடக்கூடியவங்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நிறைய பேருக்குள்ள ஜெபம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், ஆனால் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுதா? அதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நமக்குள்ள வைத்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் என்ன பண்ணுவார்? உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தி உங்களை சரியான பாதையில வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, நான் நடப்பதற்கு என்ன பண்ணுங்க? நான் நடக்க வேண்டிய வழியை நீ எனக்கு காண்பீங்க. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவன் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு போதிப்பாரு. அவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பாரு, உங்க மேல கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு. ஆகவே நீங்க என்ன பண்ணும்? ஆவியானவரை உங்கள் துணையாய் வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு ஜெபிப்பதற்குரிய வழிகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் சரியாய் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கிருபை செய்வாரா? என் ஜனமே, இந்த நாள நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும்? விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுல விழித்திருக்கணுமா? அதுக்குன்ட்டு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்ல, விழித்திருக்கணும்னு சொன்னா இந்த ஆத்துமாவுல
இந்த ஆவியில நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவி எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல, ஒரு நாளில் 3 வேளை உம்மை தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன் என்று தானியேல் சொல்வது போல, இன்றைக்கு நீங்கள் கூட அப்படியாய் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுமாம், மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுமாம், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போக போறீங்க. இந்த ஆண்டுக்குள்ளாக இத்தனை மாதங்கள் நாம் கடந்து வந்துட்டோம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனால் இனி புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகும் பொழுது நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறுவீங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டுல நம்ம வாழ்க்கையில கண்ட எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான போராட்டங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ள போகும் பொழுது தேவன் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில மேன்மை உண்டாகணும்னு சொன்னா, நீங்க உயர்ந்து காணப்படணும்னு சொன்னா, நீங்க விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரம் தாங்க பிரச்சனையா இருக்கு, என் வாழ்க்கையில மாத்திரம் தாங்க போராட்டம், என் வாழ்க்கையில மாத்திரம் தாங்க நிந்தை, என் வாழ்க்கையில மாத்திரம் தாங்க தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? நீங்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஹல்லேலூயா, விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசன் என்ன பண்றானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் நிர்மூலமாக்கக்கூடியவர்களாய் மாற முடியும். தேவன் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருப்பீங்கன்னு சொன்னா முன்கூட்டியே உங்களுக்கு நிறைய காரியங்களை உணர்த்துவார். மகளே, இந்த காரியங்கள் நடக்க போகுது, நீ இந்த காரியத்துக்காக என்ன பண்ணு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் உணர்த்தப்படணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஜெபிக்கணும்னு சொன்னா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு சொன்னா, கர்த்தரை தேடாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு பாருங்க. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அதுலேயே 4:7 சொல்றாரு, 1 பேதுரு 4:7 சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு என்ன பண்ணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க சொல்றாருன்னு சொன்னா, முடிவு சமீபமாயிடுச்சு, நம்ம முடிவுக்குள்ள வந்துட்டோம். ஆகவேதான் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய நாட்கள்ல நீங்கள் மௌனமா இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் நம்மளை கொண்டு எந்த ஒரு காரியங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட நாம் எப்படி இருக்கணுமா, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அப்படி விழித்திருந்து ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 109ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தாவீது ராஜா, அவர் பெரிய ஒரு ராஜா, அவர் ஜெபிக்கணும், எந்த ஒரு காரியங்களை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவருக்கு எல்லாம் செய்யக்கூடிய வல்லமைகள் இருக்கு, அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ராஜாவே சொல்றாரு, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு ராஜாவே தன்னுடைய எல்லா காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், நம் சாதாரணமானவங்க நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமா, விழித்திருந்து ஜெபிக்க
வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதமான சோதனைகளை கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய வியாதிகளை தேவன் மாற்றக்கூடியவராய் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பண கஷ்டத்தை, உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய நஷ்டங்களை, சாபங்களை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் ஏக்கத்தோடு சொல்றாரு, 1 மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த 24 மணி நேரத்திலையும் நாம் என்ன பண்ண, நம்மளுடைய வேலைகளையும், நம்ம கணவர், நம்முடைய பிள்ளைகள், நமக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே கண்டி நாம் தேவனுக்காக எதுவுமே செய்யறது இல்லை. ஆகவே ஆண்டவர் ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நானும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்துல ஜெபிப்பேன் என்ற அந்த உணர்வுகளை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, அன்னாள் மாத்திரம் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்காமல் இருப்பாங்கன்னு சொன்னா அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு மகனை பார்த்திருக்க மாட்டாங்க. இஸ்ரவேலுக்கு முதல் ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. அன்னாள் தேவ சமூகத்துல போயிட்டு மனம் கசந்து அழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணது நிமித்தமாய் அன்னாள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை இந்த பூமிக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மகளுடைய ஜெபம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். எப்படி ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். அன்னாள் அப்படியாய் ஜெபித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றங்களை பெற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, யாக்கோபு பாருங்க, இரவெல்லாம் தேவ சமூகத்துல போய் போராடுறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல போயிட்டு அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுது ஜெபித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். ஹல்லேலூயா. இவர் மாத்திரம் ஜெபிக்கலன்னு சொன்னா ஆசீர்வாதம் இருந்திருக்காது, அழிஞ்சு போயிட்டு இருப்பாரு. ஆனால் யாக்கோபு தேவ சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். அன்னாள் தேவ சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். தாவீது தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருங்கள். என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஜெபிக்க கிருபை தரக்கூடிய தேவனிடத்துல போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க, நான் மணிக்கணக்காய் தேவ சமூகத்துல ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கலன்னு சொன்னா இன்றைக்கு யூத குலமே அழிந்து போயிட்டு இருக்கும். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அல்லும் பகலும் புசிக்காமலும் பிடிக்காமலும் இருந்து தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அநேக தன்னுடைய குலத்தை ரட்சித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட எங்க குடும்பம் ரட்சிக்கவே பட மாட்டேன்றாங்கப்பா, எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எத்தனையோ நாள் தேவ சமூகத்துல கேட்டு இருக்க, ரட்சிக்கப்படலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்காதீங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் சொந்த பந்தங்களுக்காக, உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய குலம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்த 3 நாட்கள் இருந்தாங்க. அதனால தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய குலத்தையே கர்த்தர் மீட்டெடுப்பதற்கு கிருபை செய்தார். ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஜெபிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் ஜெபிக்கணுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேல் பாருங்க, தவறாமல் 3 வேளையும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது நிமித்தமாய் தானியேலை கர்த்தர் பிரதானியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் அவன் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். நீங்கள் விழித்திருந்து ஜெபித்து என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளிலிருந்து நீங்கள் அதை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு போக்கை உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அன்றைக்கு அன்னாளுக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்தது, அந்த பிள்ளை இல்லாத மகளுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் தேசத்துல ஒரு முதல் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதனால கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்க முடியல சொல்லிட்டே இருக்காதீங்க. நீங்க தேவ சமூகத்துல போயிட்டு முழங்கால் படியிடுங்க.
முடியலன்னா கூட முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெப ஆவியை எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஜெப ஆவியை கொடுப்பார். ஆகவே இந்த நாள்ல கூட இன்றையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் புது ஆண்டுக்குள்ள கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய வல்லமைகளையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து தேவன் உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது கூட நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா ஆண்டவரே? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் சொல்கிற ஆண்டவரே காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு இந்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியில எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஜபாவியை கர்த்தர் ஊற்றி மணிக்கணக்காய் இந்த பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய வல்லமையினால் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் ராஜா. நீர் கூட இருங்க, வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.